ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம வெங்கட் ஷெட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அங்கே போகும்போது ஷெட்டுக்கு போகும்போது அப்போ தான் வஞ்சரம் ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க. நிறைய வஞ்சரம் கொண்டு வந்திருந்தாங்க. முதல்ல அதை பார்க்கலாம் எத்தனை வஞ்சரம்னு சொல்லிட்டு. 1700 மீன் வாங்குறாங்க. வர்ற மீனை கொண்டு கொடுக்குறாங்க, வாங்கிட்டு காசு கொடுக்குறாங்க. 17,200 கொடுக்க வந்ததுன்னு. இந்த மாதிரி மீன்கள்லாம் ஏலம் போகும்போது விலை கம்மியாக போச்சுன்னா அவங்க டைரெக்டாக ஷெட்டிலே கொண்டு மொத்தமாக கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து அங்கே கம்மியாக கொடுக்குறத விட இவங்க கொஞ்சம் விலை வச்சு தான் வாங்குவாங்க. ஏன்னா வஞ்சரம்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கு வந்து கிலோ வந்து 800 ரூபாயில் 1000 ரூபா அப்படி இருந்தது. எவ்வளோ? 200 ரூபாயா? நான் உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா இந்த குரலி மீன் தான் ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க. 7 கிலோ சம்திங் இருந்தது. கிலோ கேட்டேன் 200 அப்படின்னு சொன்னாங்க. 200 அப்படின்னு சொன்னதுமே சரி ஓகே அப்போ நம்மளும் ஒரு குரலியே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கேட்டேன். பெரிய பெரிய குரலியாக இருந்தது. கடவுரா எவ்வளவு இன்னைக்கு கிலோ? கடவு இல்லையா? சின்னதாக இருக்கா? இல்லை குரலி எடுங்க. அது கூடவே மஞ்சா முசல்னு சொன்னாங்க. கிலோ 250 ரூபா தான். பெரிய பாறை மீன் இருந்தது. வெளியே இருக்கு அதுவா? மஞ்சா முசலியா தெரியலையே. எவ்வளோ கிலோ மஞ்சா முசலின்றாங்க, என்னன்னு தெரியலையே. அது உள்ள நல்ல எனக்கா மீனை பார்த்தா தான் வாங்குவேன். நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுருக்குறீங்க. ஆனால் நம்ம வந்து குரலிலே ஸ்டக் ஆகிட்டோம். குரலியே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பாறையை எடுத்து காமிக்க சொன்னேன். இதே பாறை வெளியிலே ஒன்று டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அந்த பாறையும் பார்த்தேன். நான் நினச்சேன் தூக்கணாச்சி பாறைன்னு நினச்சேன். அது மஞ்சள் கலர் லைட்டாக இருந்தோன்னு. அது தூக்கணாச்சி கிடையாது, இது மஞ்சா முசல் அப்படின்னு சொன்னாங்க. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிலோ 250 ரூபா தானா? இது ருசி எவ்வளோ எப்படி இருக்கும்? அது ருசி இது நல்லா இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்குது. 7-8 கிலோ வரும்ல? அது 7-8 கிலோ வரும். 7 யாரும் ஓகே. இதை நான் எடுத்து இதில் வைப்பேன், நீங்களே எடுத்து இதில் அது வைங்க. அசல் கொடுவா இப்படி தான் இருக்கும். ஃபோட்டோ எடுக்கணும். வெளியே கொண்டு தந்து குரலி வாங்கியிருக்கேன் இன்றைக்கி செட்டில். 7 கிலோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. நல்லான செம ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்குது. நல்லா நிறைய பேர் வந்து நான் சொன்னதுக்கப்புறம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க குரலி நாங்கள் டேஸ்ட் பண்ணோம், நல்லா இருக்கணும். ஃப்ரை, கறி, அவியல், பிறகு வந்து ஃபில்லட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து என்ன ரெசிபி பண்ணுறதுக்கும் சூட்டபிளான ஒரு மீன். கிலோ 200 ரூபா தான். இது பற்றி 7 கிலோ 1400 ரூபா. இதுக்கு மேலே தூக்க முடியல, வச்சுட்டு வரேன். ஏசுவே மாதாவே. இன்னும் வீடியோ பிடிக்கல. எப்போவுமே ஒரே மாதிரியான மீன்களை ட்ரை பண்ணாதீங்க. இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு அல்லது வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த மீனெல்லாம் வாங்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இதில் தூண்டில் குத்தின தடம் அப்படியே இருக்குது. இப்போ நான் இந்த மீனை வெட்டிட்டு என்னென்ன ரெசிபிலாம் இதுக்கு முன்னே செய்தேன் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிறகு வந்து பாறை மீன், மற்ற மீன்கள் எல்லாம் இருக்குது. அதை எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ரொம்ப கேஷுவலாக தூக்கின மாதிரி இருக்குல்ல. அந்த 7 கிலோ மீன் சொன்னால் என்னமோ பிளாஸ்டிக் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு வீடியோவில் நான் பார்க்கும்போதே அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்கி பிடிச்சிருந்தேன். ஏன்னா அதில் வந்து கிரிப் வந்து அந்த கில்ஸை பிடிச்சி, அந்த கில்ஸிட்ட இருக்கல நெட்டி, அதை பிடிச்சி தான் தூக்கணும். குரலி நம்ம வாழை பிடிச்சிலாம் தூக்க முடியாது, கிரிப்பு இருக்காது, அழுக்கும். அதனால் அந்த நெட்டியை பிடிச்சி தான் தூக்கியிருந்தேன். சம வெயிட்டு 7 கிலோ வச்சுட்டு அது வீடியோ எடுக்கிறதுக்கே போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொடுத்துருந்தேன்ல இந்த முள்ளாறு மீன், ராக்கெட் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மீனையும் டேஸ்ட் பண்ணியாச்சு. குழம்பும் பண்ணோம், ஃப்ரையும் பண்ணோம். குழம்பை விட ஃப்ரைக்கு நல்லா இருக்குது. நல்ல ஒரு அது என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பாறை மீன் அல்லது ஒரு கடவுரா மீன் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்குது. இது வந்து நெட்டி பக்கத்தில் கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்குது. கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஏன்னா அந்த நெட்டி, அந்த லைன் இருக்கிற இடத்துல அந்த நெட்டிக்கு முன்னே வந்து பிளாக்காக இருக்குது. அந்த நெட்டி வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்ல டார்க் மெரூன். ஏன்னா வந்து நான் அங்கே மார்க்கெட்டில் காமிச்சிருப்பேன், நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே கில்ஸை பார்த்துட்டு நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அது ரொம்ப பிங்காக ஃபேடடாக இருந்தது. நான் நினச்சேன் ஐஸில் வச்ச மீன் அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். அப்படி பார்த்தா இங்கே ஐஸில் வச்ச மீன் தான் நல்ல டார்க் மெரூனாக இருந்தது. அப்படி ஒரு ரெட்டிஷ் கலர், நல்ல மெரூன் கலரில் அந்த கில்ஸ் இருந்தது. அதுக்கு எனக்கு மீனோட ரேட்டெல்லாம் சொல்லிடுங்க. சங்கரா எவ்வளவு? சங்கரா 450 ரூபா. இது 400 ரூபா போடுறாங்க. இது வந்து 1250 ரூபா. 1250, 1300 ரூபா. 1300 ரூபா. ஐவாவல் 1300 ரூபா. வெள்ளை வாவல் வந்து 1250. சின்ன வெள்ளை வாவல் அது 550 ரூபா. சின்ன வெள்ளை வாவல் 550 ரூபா. இது வந்து 800 ரூபா. இது என்ன மீன்? காலாவா? அப்புறம் சின்ன பாறை மீன், காலா மீன் எல்லாமே இருந்தது. காலாலாம் 850 ரூபா சொன்னாங்க. எவ்வளோ? 850? ஓ சரி. ஓகே. இந்த பக்கமாக நீங்கள் சொல்லிகிட்டே போங்க. கடம்பா 250 தான்.
பாறை பாரு 350 ரூபா. பாறை 350 தான். இது சின்ன பாறை. நண்டு 450 ரூபா. 450. சின்ன பாறை 350 ரூபா தான். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை பார்த்து வாங்குங்க எங்கேனாலும். அது குரலி வாங்கினேன் 200 வாங்கினோம். இது வந்து 300 ரூபா. 300 ரூபாயா? மடவை, அது மடவை 300 ரூபாயா? பெரிய மடவை. இது என்னவோ ரத்னபுரம் 350 தான். இது பேர் ரஸ்னா பாறையா? இது பேர் ரஸ்னா பாறையா? 350 ரூபாயா? அது என்ன மீன்? அது கொடுவா. அது எவ்வளவு? அது 500 ரூபாயா? அப்புறம் அது 70 ரூபா. பிறகு இது வாவல், கருப்பு வாவல், வவ்வால் 600 ரூபாயா? கருப்பு வவ்வால் 600 ரூபாயா? அதுக்கப்புறம் இது லெதர் ஃபிஷ்ஷு, லெதர் ஜாக்கெட்டு. நான் எப்போவுமே வீடியோவில் சொல்லும்போது ஒரு ஃப்ளோவில் சொல்லும்போது சில நேரம் தமிழில் தான் ரேட்டெல்லாம் சொல்கிறேன். மஞ்சள் முசலா எவ்வளவு? அது 250 ரூபா போடுவோம். 250 ரூபா போடுவோம். உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஏதாவது மீனோட ரேட்டு வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா முன்னெல்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு நம்பரை வந்து டைட்டில் கொடுப்பேன். அது பண்ணும்போது இன்னும் டைம் ஆகுது, அதனால் கொடுக்குறது இல்லை. உங்களுக்கு ஏதாவது மீனோட ரேட்டு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இந்த மஞ்சள் முசல் பற்றி மட்டும் எனக்கு யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதனால் 250 ரூபா தான் சொன்னாங்க. 250 ரூபா 300 ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் போயிருந்த அன்றைக்கு சாட்டர்டே அது 250 ருபீஸ் தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தூக்கணாச்சி பாறை மாதிரி இருந்தது. ஆனால் டேஸ்டியாக இருக்குன்னாங்க. கொஞ்சம் கட்டா மாதிரியும் இருந்தது லுக்கு. ஏன்னா தூக்கணாச்சி பாறையும் கொஞ்சம் கட்டா வெரைட்டி தான். அந்த ஸ்கின் அப்படி தான் இருக்கும். இதனுடைய ஸ்கின்னும் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. அதனால் நீங்கள் யாராவது இந்த மீன் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா குழம்பு ஃப்ரைக்கெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா பெரிய மீன் அப்படின்றதுனால நம்ம வாங்கிட்டு வந்து சடனாக டேஸ்ட் பண்ண முடியாது. இந்த சின்ன மீன் 2 கிலோ அப்படின்னா நம்ம வாங்கலாம் தான். சின்ன ஒரு 2 கிலோ 1 கிலோன்னா. கொடுவா எவ்வளவு? 550 தான். கொடுவா 550 தான். அசல் கொடுவா இருக்குது. இன்றைக்கி நிறைய அசல் கொடுவா இருக்குது. கொடுவா மீன், அசல் கொடுவா மீன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்க. அதனுடைய அந்த ஃபின்ஸு, டெய்லு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ ஷேடு இருக்கும், பிளாக் ஷேடு இருக்காது. அந்த ஃபின்ஸோட கலர் வந்து அதுவும் இல்லாமல் அதனுடைய வாய் பக்கத்துலேயும் கொஞ்சம் எல்லோ ஷேடு மாதிரி இருக்குது அந்த செவுள்கள்லாம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த எல்லோ ஷேடு ஓவராலாக லைட்டாக ஒரு எல்லோ ஷேடு இருந்தது அப்படின்னாலே அது வந்து அசல் கொடுவா தான். பிளாக் ஷேடு இருந்ததுன்னா வளர்ப்பு கொடுவா. எறா எவ்வளவு? வெள்ளை அது டைகர். எவ்வளோ போகிறேன்? 1100. டைகர் வந்து 1100. வெள்ளை எறா வந்து கொஞ்சம் எடுத்து காமிங்க. 450. 450. கடல் இறாலாம் 450க்கு நீங்கள் வாங்கி நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃபில்லட்ஸுக்கு வந்து இது சுறா இருந்தது. சுறா எவ்வளவு? சுறா ஃபில்லட் எவ்வளவு? அரை கிலோ 300 ரூபாய். அரை கிலோ 300 ரூபாய். சுறா வந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரை கிலோ 300 ரூபாயாம். வாங்கிட்டு போய் புட்டு ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி மீனெல்லாம் ஒரே ஒரு சைஸ் அப்படியே வச்சு பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வஞ்சரம் 2 கிலோவுக்கு மேலே அந்த சைஸ் வந்து 800 ரூபா அப்படி சொன்னாங்க. 2 கிலோவுக்கு கீழே 700 ரூபா. இது ஒரு 3 கிலோ 4 கிலோவுக்கு மேலே அந்த 4 கிலோ சைஸுக்கு மேலே உள்ள மீன்லாம் பார்த்திங்கன்னா 1000 ரூபா அப்படி சொன்னாங்க. உங்களுக்கு அந்த சைஸை பொறுத்து 100-200 ரூபா முன்ன பின்ன ஆகும். ஃபில்லட்ஸ் எப்போவுமே வந்து உங்களுக்கு இதிலேருந்து ஒரு 300 ரூபாயாவது கூட இருக்கும். இதுலேருந்து பார்த்தா ஒரு வஞ்சரம், எல்லோரும் வஞ்சரம் தான் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. வர்ற எல்லாருமே வஞ்சரம். பிறகு வந்து கொடுவா. இந்த கொடுவா பார்த்திங்கன்னா அசல் கொடுவா. சொன்ன மாதிரி எல்லாருமே கொடுவா வஞ்சரம் தான் வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரு 1/2 hour அங்கே நின்றுப்பேன், வெங்கட் ஷெட்டில் நின்றுப்பேன். ஏன்னா கட்டிங் அன்னைக்கு ஒரே ஒரு பையன் தான் இருந்தான். அதனால் வந்து கட்டிங்காக கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. எல்லோரும் வந்ததுமே வஞ்சரம் வாங்குறாங்க அல்லது கொடுவா வாங்குறாங்க. ஒரு சில பேர் தான் கலவா இருக்கா, இந்த நான் வாங்கினேன் குரலி இருக்கான்னு சொல்லி கேட்குறதே ஒரு சில பேர் தான் கேட்குறாங்க. நிறைய பேர் பெரும்பாலும் சின்ன மீன்களை பார்த்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால் நானுமே பாருங்கள் 1/2 hour நான் எல்லா மீன்களையும் கேட்டுட்டு பார்த்துட்டு இப்போன்னு கிடையாது, எப்போ எங்கே போனாலுமே நான் வந்து நம்ம எல்லா பொருளையும் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு இது பதிலாக இதை வாங்கிக்கலாம், ஃப்ரெஷ்னஸை வச்சு மாற்றிக்கலாம், ரேட்டை வச்சு மாற்றிக்கலாம். எனக்கு கூட அன்றைக்கு வஞ்சரம் வாங்க ஆசையாக தான் இருந்துச்சு. சரி 800 ரூபா வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் குரலி நல்ல குரலியாக இருந்தது. அது 7-2-14 1400 ரூபா தான் 7 கிலோ மீன். கண்டிப்பாக அதில் ஒரு 1 கிலோ வேஸ்ட் பண்ணாலும் எனக்கு 6 கிலோ ஸ்லைசஸ் நமக்கு கம்மியாக தான் வரும். குரலியில் பார்த்திங்கன்னா கறிலாம் வெயிட்டு, இது வஞ்சரம்லாம் வெயிட்லெஸ்னோன்னா நமக்கு ஸ்லைசஸ் நிறைய வரும். குரலியில் ஸ்லைசஸ் கம்மியாக தான் வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராபேக் இருக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து 1400 ரூபாய்க்கு இவ்வளோ துண்டு கிடைக்குது அப்படிங்கும்போது நல்ல ஒரு ருசியான மீன். வஞ்சரத்தை கம்பேர் பண்ணும்போது இது டேஸ்டியான மீன். நான்
வஞ்சரத்துக்கு 5 மார்க் போட்டால் அந்த குரலிக்கெலாம் 10 மார்க் போடலாம் டேஸ்ட்டில். அதே போல் நம்ம ஃப்ரீசரில் லைஃப் டைமும் அதுக்கு நல்லாவே ஒரு 15 நாள் வச்சு சாப்பிட்லாம். அந்த குரலி மீன்லாம் நல்லாவே இருக்கும். வெலை மீன் மாதிரி நல்ல கல் போல் இருக்கக்கூடிய ஒரு துண்டு. அதனால் குரலிலாம் கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.